ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானுங்க சரண். எப்படியோ எங்க தாத்தா 2 வீட்லயும் பேசி சம்மதிக்க வச்சுட்டாரு. எங்க அம்மாவும் எங்க அத்தையும் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. அதனால இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எங்க அண்ணன் ஹாப்பி, சௌமியா ஹாப்பி. நம்ம எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நானுங்க சரண். நம்ம சமையலுக்கு மணி என்னன்னு சொல்லுவோமா? ஆமா அப்பா, அவரு சுரேஷ் அண்ணன் வீட்டுல நல்லா சூப்பரா சமைச்சிருந்தாராம். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்து. இப்ப இருக்க சமையல்காரங்களே அவரை தான் கொள்ளலாம். என்ன ராணி, ஒன்னும் பேச மாட்டீங்க? நீர் எவங்கிட்டயாவது சொல்லும். என்ன ராணி, ஒரு விருப்பமே இல்லாத போல இருக்க? அப்படி நான் உங்ககிட்ட சொன்னேனா? எப்பா, விருப்பம் இல்லைன்னு ஒன்றும் இல்லை, நல்லா விருப்பம் தான். சொத்துன்னு வந்த பிறகு விருப்பம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நான் என்ன சொத்துக்கு செத்தவளாட்டி? ஆமாம், எல்லாரும் சொத்துக்கு செத்தவங்க, நீ மட்டும் சொத்துக்கு செத்தவ. கை கிட்ட தான் இருக்க, அடி வாங்கி சாவாத. அடிப்ப நல்லா அடிப்ப. நீ எத்தனை வாட்டி அடி வாங்கியாச்சு, இருந்தாலும் அடிப்பன்னு சொல்லி சொன்ன இல்லாத போல இருக்க. அவன் என்ன அடிச்சிருவாளா? பாரு, அடிக்கிறது மட்டும் இல்ல, தூக்கி போட்டு சவுட்டி போடுவேன். பெயரு மாமியாரே, நீங்க செய்தாலும் செய்விய. என்னது மாமியாரா? ஆமா, நீங்க சிவாத்தானுக்கு மாமியாராக போறீங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அம்மா என்ன அவனு மைனியாரா வாட்டி இருந்தா? அப்ப அம்மா அத்தையா இருந்தா, இப்ப மாமியார் ஆக போறா. இதுக்கு மட்டும் நல்ல அறிவு. காலேஜ்ல அத்தனை அரியர் வாங்கி வச்சிருக்கா. எம்மா, எனக்கு 2 அரியர் தான் கிடக்கு. அது இந்த செமஸ்டர்ல 2 அரியரு, போன செமஸ்டர்ல 2 அரியரு, அதிக போன செமஸ்டர்ல 2 அரியரு, எல்லாம் தடையும் 2 அரியர் வைக்க தான் செய்ய. எல்லாம் எழுதி கிளியர் பண்ணுங்கல்ல, அதை நீ பாரு. அரியர் வச்சுட்டு கிளியர் பண்ணதுக்கு அதை நீ வைக்காம இருந்து படிச்சு பாஸ் ஆயிருக்கலாம்ல. நீ ஈஸியா சொல்லிடுவ, படிக்க எங்களுக்கு தானே தெரியும் அதுக்குள்ள கஷ்டம் என்னன்னு. ஏன்டி, ஒரு நாள் சாப்பாடு சரியில்லைன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுகல்ல. அது போல உன் வேலை என்ன? படிக்குது, அதை நீ ஒழுங்கா பார்க்கணும். அரியர் கட்டதுக்கு பைசா வேணாம், அது இதுன்னு என்கிட்ட கேட்டு பாரு. அதுக்கெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். சந்தியா, ரூபா இருந்தா ஒரு 500 ரூபாய் தாயா? ஆமா, அவன் ஒரு வெட்டி ஆபீசரு, அவனுக்கு என்ன 500 ரூபாய்க்குள்ள செலவோ? ஏம்மா, கொஞ்ச நாள் தொடங்காம இருந்தா, இப்ப தொடங்கிட்டியா? ஏல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? கல்யாண வயசு வந்தாச்சு, உனக்கு ஒரு வேலையை பார்த்து போன என்னது? ஏம்மா, நானும் போக மாட்டேன்னு சொல்லுகேன், ஒருத்தனுவலும் வேலை தர மாட்டேங்கானுவேன். உன் கண்ணை பார்த்து பயரு காணுவலோ என்னதோ. ஏமட்டி, என் கண்ணு என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு? இல்ல சூப்பரா இருக்கு. உன்ன போல உள்ள பையில எல்லாம் வேலை பார்த்து வீடு கட்டி கல்யாணம் பண்ண உள்ள வயசுல இருக்கானுவன். நீ இன்னும் சின்ன பையில போல பேட்டும் பால் எடுத்து கிரிக்கெட் அடிக்க சுத்தி நடக்க. அம்மா, கிரிக்கெட்டும் ஒரு பெரிய விஷயம்தாம்மா. எத்தனை பேர் அதுல சாதிச்சிருக்காங்க. அவங்க சாதிச்சிருக்காங்க, நீ வேலை வெட்டி இல்லாம கிடக்கிறதுக்கு நேரத்தை போக்கிட்டு இருக்க. என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. நானும் ஒரு நாள் பெரிய அம்பானி போல இல்லைன்னா அதானி போல வருவேன். நீ அதானி போல வாரியோ இல்லையோ, பதனி விற்காம இருந்தா போதும். அதானி ஆகணும், பதனி விற்கணும், என்னதோ. இப்ப நான் என்ன காரியம் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன காரியம் பேசிட்டு இருக்கீங்க? ராணி, நான் கேட்டது பதில சொல்லு. ஓ, நீர் எவனையாவது வச்சு தொலையும். எனக்கா தெரியும் எந்த சமையல்காரன் நல்லா சமைப்பான்னு? உமக்கு தானே தெரியும். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ வாணிட்ட சொல்லிட்டியா? ஆமா, நேத்தை ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். நான் சொன்னது பத்தாது, நீரும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லும். அது நான் அவளை கூப்பிடுங்க. ஆமா, அப்ப சித்தப்பாவை கூப்பிடண்டாமா? ஆமா, சித்தப்பாவை கூப்பிடணும், ஹரிசை கூப்பிடணும். அவனும் வளர்ந்த பையன் தானே, எல்லாரையும் தனித்தனியா தான் கூப்பிடணும். ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா உனக்கு சந்தேகம்? வாணியத்தை உனக்கு தங்கச்சி, அங்க வாணியத்தைக்கு அண்ணனுக்கு பையனுக்கு நிச்சயதார்த்தம். இதுல வாணியத்தை நம்ம வீட்டுல நிப்பாங்களா இல்ல மாமாக்கு வீட்டுல போய் நிப்பாங்களா? எப்படி டி, சித்தி அப்போ நம்ம வீட்டுல தானே வந்து நிக்கும், இங்கதான் வந்து நிப்பாங்க போல. என் தங்கச்சி லீவ் விட்டாலே இங்கதான் வந்து நிப்பா. ஏதோ தலை காட்டிய போல அங்க போயிட்டு வருவா. ஆமா ஆமா, சித்திக்கு அக்கா மேல ரொம்ப பாசம். ஆமா, பின்ன ஒன்ன போலையாட்டி. அதுக்கு அம்மா நல்லவளா இருக்கனால சித்தி அம்மா மேல பாசம் வச்சிருக்கா. நீ அப்படியாட்டி இருக்க?
நீ ராட்சசி சூனியகாரி, எனக்கு அக்காவை வந்து வாச்சிருக்க. நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறியோ அன்னைக்கு இந்த கல்யாணத்தோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் அக்கா தங்கச்சி எவ்வளோ பாசமா இருக்காவ. இந்த வீட்லயும் 2 அண்ணா இருக்கு. எனக்கு பாசம் எல்லாம் இருக்குது, அந்த நாய்க்கு தான் எனக்கு மேல பாசமே இல்ல. ஆமா, அதை யாரு நீ சொல்லுக பத்தியா? ஏ மக்களே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கலாம், பேசக்கூடிய விஷயத்த பேச விடுங்க. ஆமா, சின்ன பிள்ளையில போல சண்டை போட்டு நடக்காள்வ. அது அவளுக்கு வேற கல்யாணம், அவளுக்கு பாத்திரம் கழுவே இன்னும் தெரியாது. அந்த வனஜா என் மேல உள்ள கோவத்தை ஃபுல்லா இவளுக்கு மேல காட்ட போறா. இவன் அம்மன் இழிஞ்சிட்டு இங்க வருவா. அதுக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி கொடு ராணி. ஆமா, உமா மோளை நான் கொண்டு இடுப்புல வச்சுட்டு போய் சொல்லி கொடுக்கேன். எந்த நேரமும் ஒரு போனை தூக்கி காதுல வச்சுட்டு கட்டில மலாக்கா படுக்கா. பெய் வாங்கி கட்டட்டு, அவ குத்து கொடுப்பா, இவ வாங்கட்டு. நல்லா குத்துவாவ. குத்துனா என்ன டீ செய்வ? குத்துக கைய ஒட்டிச்சு என் கையில எடுத்துருவேன். ஆமா ஆமா, நாங்களும் இப்படி எல்லாம் சொன்னவங்க தான். மாமியார் கிட்ட போகும்போதே தெரியும். எம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு வையா, நான் சிவாத்தனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துறேன் போயிடுவேன். தொடங்கிறது முன்னாடியே தனியா போகணுமா அவளுக்கு? ஆமா, அவ வாழ்க்கை சரியில்லைன்னா அவ தனியா தான் போவா. சந்தியா அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. அப்பா, அதே போல நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆன பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நானும் தனியா போயிடுவேன். என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. அதுக்கு யாராவது உனக்கு முதல்ல பொண்ணு தரணும். ஏன்டி எனக்கு என்ன குறைச்சலு? உனக்கு எல்லாமே குறைச்சல் தான். முதல்ல ஒரு வேலைக்கு போற வழிய பாரு. கடவுளே, நான் என்ன பேசிக்க, நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அப்பாவை சொல்ல விடுங்கட்டி. அவளுக்கு விஷயம் இல்ல, அதான் ஒரே ஆர்வமா இருக்கா. அப்படி இல்லட்டி, அப்பா கொஞ்ச நேரமாவே ஏதோ சொல்லணும்னு இருக்காரு. நம்ம தான் பேசி பேசி தடுத்துட்டு இருக்கோம், அதான் அப்படி சொன்னேன். போப்போ ஓடிப்போ, நீ உருட்டுன உருட்டன்னா போகுது பேப்பிடி. நான் ஒண்ணு உருட்ட ஒண்ணு இல்லைனா? இவ்வளோ சரியான கிறுக்கி இல்லை, நீங்க சொல்லுங்க. ஆமா, அது ஒரு கிறுக்கி சொல்லுகா பாரு. கிறுக்கியா? எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ மட்டும் என்ன கிறுக்கின்னு சொன்ன? இந்தியா, நீ உண்மையிலே நான் பெத்த பிள்ளைதான். ஆனா நீ எந்த நேரமுமே கிறுக்கு மாதிரி தான் பேசுவ. அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. உன் ட்ரெண்டுல தீய வைக்க. ராணி, நீ நான் சொல்றது கேக்குதியா? ஓய், நீ இது சொல்லும். ஓய், சொல்லவும் மாட்டேங்கிறீரு. அது நான் சொல்லலையா? நீ அங்க இருந்து லெக்சர் அடிச்சிட்டு நான் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி சொல்லும். இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு நகை ஏதாவது எடுக்கணுமா ராணி? நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்றும் நகை வேண்டாம், கல்யாணத்துக்கு எடுத்துக்கிடலாம். ஏம்மா, அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு அவ கழுத்துல ஒண்ணு போடண்டாமா? ஏன்டி, அவ்வளோத்துக்கு கழுத்துல போட இந்த வீட்டில் உங்களுக்கு ஒன்று நான் வாங்கி தரலையா? அதெல்லாம் பழசு இல்லம்மா. ஆமா, புதுசெல்லாம் கல்யாணத்துக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ அதை மட்டும் போட்டுட்டுருங்க நிச்சயதார்த்தத்துக்கு. ஓய், அப்போ நகையெல்லாம் எடுக்கணும்னா நம்ம தோட்டத்தை விலை பேசினா தானே முடியும். என்னது, தோட்டத்தை விற்க போறீங்களா? ஏம்மா தாயே, அந்த தோட்டத்துல ஒரு பங்கை தான் நாங்க விற்க போறோம், முழுசா ஒண்ணு விற்க ஒண்ணு மாட்டோம். என்ன சந்தியா, நெஞ்சு வலி வந்துட்டு போல இருக்கு? ஆமா, பின்ன எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நான் நக்கிட்டா இருக்கணும். ஆமா, அம்மா நேத்து கறி வச்ச மீன் சட்டி கிடக்கு, அதை போய் நக்கு. எனக்கு இந்த மாதிரி மீன் சட்டியில எல்லாம் சோறை போட்டு விரைவி தின்ன பழக்கம் எல்லாம் கிடையாது. அது ஓம் பழக்கம். அதுக்கு டேஸ்ட் உனக்கு என்ன டீ தெரியும்? நீங்க 2 பேரும் எழும்பி போங்கட்டி. அப்புறம் சரி சரி, நான் இனி வாயே திறக்க மாட்டேன். யாரது? நம்ம சந்தியாவா? அந்த நொந்தியாதான். யாரது? சேமியாவா? போட்டி போட்டி. ராணி, ட்ரெஸ் வந்து வாணி வந்த பிறகு போய் எடுத்துட்டு வந்துருவேல்ல. வாணி வரதுக்கு நாள் ஆகும். அதுக்கு முன்ன சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாம் கூட்டிட்டு போய் நான் துணி எடுத்துட்டு வரேன். ஏம்மா, அப்ப நான் வரேன்டாமா? ஆமா, அப்ப நானு. ஏம்மா தாயே, உங்களையும் கூட்டிட்டு போலாம். ஏம்மா, எனக்கு லகங்கா எடுத்துதாம்மா. உனக்கு நான் ஒரு 1000 ரூபா தருவேன், அதுல உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. என்னது, 1000 ரூபால என்ன வேணாலும் எடுத்துக்கோண்ணா? ஏம்மா, எனக்கு ஒரு 3000 ரூபா வேணும். அதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு லகங்கா எடுக்கணும். 3000 ரூபாயா?
ஏன்டி உனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு 3000 ரூபாய்க்கு லெகங்கா எடுக்கணும்னு சொல்லுங்க. உனக்கு அப்ப லெகங்கா எடுத்த நாங்க இல்ல என்ன செய்யக்கு? நீயும் கேட்டு வாங்கு. ஆமா ஆமா, உங்க அப்பா மூட்டை மூட்டையா சம்பாதிச்சு பேங்க்ல வச்சிருக்காருல்ல, அதனால எல்லாருக்கும் வாங்கலாம். ஆமா ஆமா, யார் என்ன சொன்னாலும் சரி, அவ லாஸ்ட்ல என்கிட்ட தான் வந்து முட்டிட்டு நிப்பா. பின்ன உமா மக்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடும். சரி, இப்படியே பேசி பேசி பேச்சு தான் வளர்ந்துட்டே போகுது. நான் போய் சமையலுக்கு சின்ன அட்வான்ஸும் கொடுத்து போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். சத்தி, நீ போய் சேருக்கும் மேசைக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துரு. அப்பா டெக்கரேஷனுக்கு ஏதாவது சொல்லணுமா? நிச்சயதார்த்தம் தானே, டெக்கரேஷன் ஒன்றும் வேண்டாம். என்ன எல்லாரும் தீவிர ஆலோசனை போல இருக்கு. வெளியிருந்து கூப்பிட்டான், கேட்கலையா உங்களுக்கு? ஐயோ சத்தியமா கேட்கவே இல்லை. அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நிச்சயதார்த்தம் வருதுல்ல, அதான் துணி எடுக்கணும், சமையலுக்கு ஆள சொல்லணும், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி வந்துட்டு நிக்கீங்க, வந்து உட்காருங்க. என்ன எல்லாரும் கீழே இருந்துட்டியா? வந்து மேல உட்கார வேண்டியதானே? பரவாயில்லக்கா, எங்க இருந்த என்ன? நான் சமையல்கார்ட்ட போய் சொல்லிட்டு வரேன். நீங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசி முடியுங்க. மறக்காம இலைக்கும் சொல்லி வைங்க. சரி சத்தி, நீ போய் மேசைக்கும் சேருக்கும் சொல்லி வச்சிரு. நெட்டவழி, நீங்க எல்லாம் வருவீங்களா துணி எடுக்க? சோ ஃபனி, இதெல்லாம் என்ன கேள்வி? நாங்க எப்போ ரெடி தான். சரி, நம்ம எந்த கடைக்கு போலாங்க துணி எடுக்க? போத்தீஸுக்கோ சுப்புலட்சுமிக்கோ தான் போகணும். சௌமியா, உனக்கு என்ன கலர் சாரி வேணும்? எத்தே, நம்ம அங்க போய் பார்த்துட்டு நம்ம என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுக்கலாம். ஆமா சந்தியா, உனக்கு சாரி எடுக்க வேண்டாமா? என் 4 முடி மூதேவி, அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்க? சாரி எடுக்க வேண்டாமான்னு கேட்க. ஏன் சின்ன பொண்ணு, இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் சாரி கட்டிட்டு தானே இருக்கு அக்கா கல்யாணத்துல. என்ன சந்தியா, உன சாரியா மக்களை எடுக்கணும்? இல்லத்தே, நான் லெகங்கா தான் அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவளே 3000 ரூபாய்க்குள்ள லெகங்கா வேணுமா? எக்கா, ஆசைப்பட்டா பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு நீ ஒருத்திக்கு எடுத்தா போதுமா, எல்லாருக்கும் எடுக்க வேண்டாமா? சந்தியா, 1000 ரூபாய்க்கெல்லாம் நல்ல லகங்கா இருக்கு, நம்ம அங்க போய் பார்த்து எடுக்கலாம். சரி தே. அப்ப நாளைக்கு நம்ம எல்லாரும் துணி எடுக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.